இப்போ வந்து பாண்டிச்சேரி ட்ரிப்பில் நம்ம டே 3 இருக்கோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:30 ஆகுது. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா செரெனிட்டி பீச்சுக்கு தான் வந்திருக்கோம். அதாவது சன்செட்டை பார்க்குற சன்ரைஸ் பார்க்குறதுக்கு. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா சாரனா ஃபாரஸ்ட் முடிச்சுட்டு நைட் வந்து ரூஃப்டாப்பில் ப்ரெசெப்டரில் மூவி போட்டாங்க. அதை அப்படியே பார்த்துட்டு அப்படியே தூங்க போயிட்டோம். அதுக்கப்புறம் அப்போ எழுந்திரிச்சு ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு சன்ரைஸ் பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். நான் அங்கே செரெனிட்டி பீச் இந்த ராக் மேலே தான் போயிட்டு முன்னாடி போயிட்டு நான் உங்களுக்கு செட் பண்ணி சன்ரைஸ் டைமில் போட்டுருவேன். அது பாருங்கள் நீங்கள். நான் பார்த்துட்டு மற்ற பிளான் இன்றைக்கி என்னென்ன பிளான் இருக்குன்னு அப்படியே சொல்கிறேன் உங்களுக்கு. போகிற வழியில் அப்படியே பாண்டிச்சேரி போகிற வழியில் சொல்கிறேன். இப்போ செரெனிட்டி பீச் வந்தீங்கன்னா நீங்கள் அப்படியே எதுவுமே அந்த சைடு தான் மெயினாக காட்டும். நீங்கள் லெஃப்ட் எடுத்து டெட் எண்டுக்கு வந்துட்டிங்கன்னா ரோடு இருக்குது. ரோடு தர முடியும். இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ராக் செட்டப் ஒன்று இருக்குது. இங்கே வந்துருங்க எப்பயும் மோஸ்ட்டாக. இங்கே வந்து கொஞ்சம் டீப்பாக உள்ளே போகலாம். அதாவது உள்ளே தான் உள்ளே இல்லை, இங்கே ராக்ஸ் போட்டுருக்காங்க. இது மேலே அப்படியே நடந்து 2 வரைக்கும் போய் பார்க்கலாம். ஸோ சன்செட்டை கேப்சர் பண்ணலான்னு வந்தேன். பார்த்தீங்கன்னா சன்ரைஸை கேப்சர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் ஆகலை. அப்படியே ஃபுல்லாக க்ளவுடுக்குள்ளேயே வந்துருச்சு. நீங்களே பின்னாடி பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அது க்ளவுடுக்குள்ளேயே வந்துருச்சு. சன்ரைஸ் டைம் லேப்ஸும் போட்டில் ஒன்று டைம் லேப்ஸ் போட்டு வேஸ்ட்டாக தான் போச்சு. இதில் எதுவுமே ரெக்கார்ட் ஆகலை. ரெக்கார்ட் ஆகிருக்கு, பட் சன்ரைஸ் வரல. ஸோ சன்ரைஸ் 5 மணிக்கு எழுந்திரிச்சு வந்து இது பார்த்துக்கலான்னு வந்தது வேஸ்ட்டாக போயிடுச்சு கம்ப்ளீட்டாக. நம்ம ஒயிட் டவுன் பீச்சுக்கு ஒயிட் டவுனுக்கு போவோம். ஒயிட் டவுனுக்கு போயிட்டு அங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதை பிடிச்சிட்டு அப்படியே மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டுக்கு போயிட்டு இப்போ கயக்கிங்கெல்லாம் போட்டிங் ட்ரிப் பண்ணுவோம். இன்றைக்கி அதுதான் பிளானு. இப்போதைக்கு மைக் கனெக்ட் பண்ணாமல் தான் பேசிகிட்டு இருக்கேன். போயிட்டு மைக் கனெக்ட் பண்ணிட்டு நான் விளாக் கண்டினியூ பண்ணுறேன். பை. செரெனிட்டி பீச்சிலேருந்து கிளம்பி வச்சுங்க. டேரெக்டாக ஒயிட் டவுன் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு அப்படியே மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் போவோம். 15 மினிட்ஸ் காற்று பக்கம்தான் நினைக்கிறேன். அந்த ஃப்ரெஞ்சு காலனியா? எங்கேயும் அந்த வீடு ஒண்ணு இருக்குமே இங்க. இது இல்ல கேஃபேஸ் இந்த மாதிரிதான் இருக்கு. எல்லாம் கேஃபேஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் மாதிரிதான் இருக்கு. அதே வந்து ஸ்டைல் பிரெஞ்சு ஸ்டைல்ல கட்டியிருக்காங்க. நல்லா இருக்கு ஆக்சுவலா பாக்குறதுக்கு. சரி ரவுண்ட் அடிப்போம் அப்படியே சுத்தி. கார்னர் கேஃபே. சொன்ன மாதிரி எல்லா கேஃபேஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் தாங்க. அதுதான் வந்து ஃபுல்லா பிரெஞ்சு ஸ்டைல்ல கட்டியிருக்காங்க. நான் வீடா இருக்கும்னு நினைச்சேன் எத்தனை நாளா. பார்த்த தெரியுது வீடு 1-2 இருக்க மாட்டிருக்கு. பட் எனக்கு ஷேர் தெரியல. நான் பார்த்த வரைக்கும் ஃபுல்லா கேஃபேஸ் அந்த மாதிரிதான் வந்து இதா கட்டி வச்சிருக்காங்க. ஒரு டீயை போடலாமா? பிரேக்ஃபாஸ்டே சாப்பிடலாமா? என்ன பண்றதுன்னு தெரியல. பார்ப்போம் என்ன பண்றதுன்ட்டு. ஸ்டார்பக்ஸ் கேஃபே. இது பீச் பார்க்க வந்தாச்சா? சிங்க ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம்.
பைக் உள்ள போலாமா? இந்த ரோட்ல போக கூடாதா? போயிட்டு ஒரு காஃபியே குடிக்கலாங்க. காஃபி குடிக்கலான்னு போனோம், பட் கேப்பச்சினோ இருந்துச்சு. கேப்பச்சினோ குடிச்சிட்டோம், நல்லா இருந்துச்சு. கொஞ்ச நேரம் அப்படியே இங்கே ஏரியாவில் சுற்றிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் போவோம். இந்த ஸ்ட்ரீட் நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. உள்ள போய் பார்ப்போம். ஸ்ட்ரீட் லேம்ப்லாம் வச்சு நல்லா இருக்குங்க. ஓகே, நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 பூரி ஒரு வடையோட முடிச்சாச்சு. வெறும் 50 ரூபா தான் இங்கே. இப்போ டேரெக்டாக நம்ம அப்படியே மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டுக்கு தான் போக போகிறோம். மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் போயிட்டு கயாக்கிங் பார்ப்போம். கேமராலாம் வச்சுட்டு கயாக்கிங் பண்ணுறதுனா கொஞ்சம் கஷ்டம் தான். எடுத்துருவோம். பார்க்கிங் இருக்குது போல. ஸோ நம்ம கயாக்கிங் சிங்கிள் புக் பண்ணியாச்சு. 1/2 hour புக் பண்ணியிருக்கோம். 500 கேட்டிருக்கேன். 500 கயாக்கிங் பண்ணுறேன். போட்டிங் பார்த்தீங்கன்னா அதே 500 தான். நான் 1 hour போகலாம். அப்படியே போட்டிங்கில் வந்து ஃபுல்லாக சுற்றி காட்டுற மாதிரி சொன்னாங்க. நம்ம கயாக்கிங் வந்து நம்ம போகிறது தான். இங்கே அப்படியே சுற்றி ஒரு 1/2 hour போயிட்டு ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே வந்துடும். பட் இப்போ என்னென்னா கயாக்கிங்கில் எப்படி கேமராவையும் பிடிச்சிட்டு கயாக்கம் பண்ண போகிறது இல்லை. அப்போ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எப்படியே காலையில் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே ரூம்ஸ்லாம் இருக்கும் போலங்க. சின்ன ஹட்டு மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. சரி, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இந்த ரேட்டுக்கு ஒர்த்தாலே தெரியல. உள்ள போயிட்டு நம்ம பண்ணி பார்ப்போம். ஆல்ரெடி இப்போ சிங்கிள் கயாக்கிங் வந்து போயிருக்காங்களா முன்னாடி, அவைலபிளாக இல்லை. அவங்க வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம போனோம். போயிட்டு அங்கே வெயிட் பண்ணுவோம். கயாக்கிங் வந்துருச்சு. நம்ம அதுக்கப்புறம் அப்படியே போகலாம். அவங்க ஒருத்தர் கூட வருவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். கயாக்கிங் வந்துருச்சு. அப்படி அப்படியே போகலாம். என்ன செய்யணும்? வெயில் கொளுத்துதுங்க ஆக்சுவலா.
நான் எப்படி கேமரா வைக்க முடியும்னு பார்த்துட்டு இருந்தேன், யோசிச்சுட்டு இருந்தேன். பட் பரவாயில்ல, கேமரா அப்படியே நின்றுக்கிச்சு. காலில் முட்டை எடுத்து தான் நெட்டி வச்சிருக்கேன். கேமரா உழுகுற மாதிரி போகுது. ஓகே, நம்ம வீடியோ எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. வேணும் மெமரிஸ். ஸோ யாரோ இன்னொரு கேங் வந்துருக்காங்க, 3 பேர் கேர்ள்ஸா. ஸோ அவங்களும் ½ hour ரைடு போல். ஸோ நம்ம கைடு வந்து அவங்க கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே சுற்றி காமிச்சிட்டு கூட்டிகிட்டு வரேன்னாரு. 6 வர வரைக்கும் நம்மளுக்கு ஃப்ரீ தான் டைம் இருக்குது. ஆக மொத்தம் ½ hour புக் பண்ணிட்டு நம்ம நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். பண்ணுவோம். உங்களுக்கு என்ன வேலை இன்னைக்கு? ஓகே 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 ப்ரோ. ஓகே ஓகே. யார் அந்த 3 புண்ணியம் வந்து தெரியல. அவங்களுக்காக நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்துருக்கு. எக்ஸ்ட்ரா டிஸ்டன்ஸும் போகிறோம். மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்குள்ளே கூப்பிட்டு போனது நல்லா இருந்துச்சுங்க. 1 hour ரைடில் வந்து ஏதோ ஒரு பெரிய மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இருக்குன்னு நாங்கள் அந்த சைடு உள்ள அது கூப்பிட்டு போவாங்களாமா. ½ hourக்கு வந்து இந்த சின்ன மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் உள்ள இதே போதும் நம்மளுக்கு. போயிட்டு தேவையான ஃபோட்டோ கிளிப்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுறதுக்கு. இதுக்கு மேலே நம்மளுக்கு என்ன வேணும்? இது முடிச்சுட்டு என்ன பிளான் இருக்குன்னு தெரியல. அடுத்து நான் இதுவே மதியம் வரைக்கும் போகணும்னு நினைச்சேன். ஆனால் சீக்கிரம் முடிஞ்சிடும் போலயே. இது டைம் 8:40 தாங்க ஆகுது, 9 கூட ஆகலை. 1 டே இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஈவினிங் மேலே பீச்சு போகலாம், ஏன்னா இப்போ வெயிலில் பீச்சு போனால் எந்திருவோம். ஸோ கயக்கிங் முடிச்சுட்டு இருந்தாச்சுங்க. டைம் நம்மளுக்கு நிறைய இருக்குது, ஏன்னா 9 கூட ஆகலை. ஸோ போட்டிங்கே போகலான்ட்டு முடிவு பண்ணிட்டேன். ஸோ 1 டைம் தான் வரோம், ஒரு டைம் அப்படியே எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு முடிவு தான். போயிட்டு போட்டிங்க்கு டிக்கெட் கவுண்டரில் போய் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்து வெயிட் பண்ணுவோம். போட்டிங் வந்தோடனே நெக்ஸ்ட் ரைடு போகலாம். ஸோ போட்டிங் டிக்கெட் எடுத்தாச்சு. ஆக்சுவலாக நம்மளுக்கு போட்டிங் வந்து 400 தான். ஸோ கயக்கிங் முடிச்சுட்டு இப்போ நம்ம போட்டிங் போகிறங்காட்டி நம்மளுக்கு 400 போட்டிருக்காங்க. ஆக மொத்தம் 900. கயக்கிங்க்கு 500, போட்டிங் 400, மொத்தம் 900 ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோங்க. இப்போ இது முடிச்சுட்டு அங்கே க்ரூஸ் இருக்குன்னாங்க. அது எப்படி என்னன்னு தெரில, போய் பார்ப்போம். இல்லை இங்கே இருக்கவங்களே யாரையாச்சும் தெரியும் அந்த க்ரூஸ் எப்படி, எவ்வளோ நேரம், இல்லை எவ்வளோ டிஸ்டன்ஸ் கூப்பிட்டு போவாங்க என்ன எப்படின்ட்டு. முடிஞ்சால் அது ஒர்த்தாக இருந்துச்சுன்னா இங்கெல்லாம் விசாரிச்சுட்டு முடிஞ்சால் கேட்டு போயிட்டு உங்களுக்கு நான் அதையும் எடுத்து விளாக் பண்ணி போடுறேன். இப்போ நான் போட்டிங் வந்தோடனே போட்டிங்கில் போய் விளாக் பண்ணுறேன். நம்ம இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிருந்தோம். ஆல்மோஸ்ட் 1 hour கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இவ்வளோ வரவங்க எல்லாமே ப்ரைவேட் போட்டு எடுத்து போயிட்டு இருந்தாங்க, தனியாக யாருமே வரல. பட் செகண்ட் தனியாக வந்தாங்க. ஸோ இவங்களோட தான் நம்ம போக போகிறோம். போட்டிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் 1 hour வெயிட் பண்ணுறாங்க. இது வந்து ஆக்சுவலாக ஃபிக்ஸிங் ஹார்பர். ஆமாம், இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்பாட்டு. இங்கே நிறுத்தலாம் இல்லை, ஜஸ்ட் ஸ்லோவாக போகிறாங்க. ஸோ இங்கே இருக்க ஒவ்வொரு போட்டும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 40 to 50 lakhs வரைக்கும் வரும்னு சொல்கிறாங்க. 40 lakhs அப்படின்றப்ப நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ ப்ரைஸ் வரும்ட்டு இந்த போட்ஸ் எல்லாம். சரிதாங்க, அந்த இது பேக் வாட்டர்லேருந்து கடலில் போயிட்டு அப்படியே சேர்ற இடம் அங்கே தெரியுது ஃபுல்லாக. இதுதான் அப்படியே எண்டு, பேக் வாட்டரோட எண்டு. அப்படியே போய் கடலில் போய் கடந்துருக்கு அந்த தண்ணி. போட்டிங் நான் டிரைவ் வித்தையெல்லாம் காட்டுறாரு, நல்லா இருக்கு. ஆக்சுவலாக வளைஞ்சு கூட்டிகிட்டு போகிறாங்க, கிட்டல் அடிக்கிறாங்க. நல்லா இருக்கு ஆக்சுவலாக. டக்குன்னு அதெல்லாம் சூப்பராக பண்ணாரு. இதுதான் அடுத்த இடம், மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டு. இதில் இப்போ போட்டிங் பிடிச்சி பார்க்குறேன்.
போட்டு நல்லா ஆட்டி கூப்பிட்டு போறாங்க. இதான் சொன்னேன். இப்போ பார்த்தீங்கன்னா போட்டு நல்லா மேலே இங்கேயும் லெஃப்ட்லேயும் சைட்லேயும் நல்லா ஆட்டுறாங்க. இதுதான் அப்படியே சொன்னேன். இதுதான் லாஸ்ட் பிளேஸ். ஆமாம், அதுக்கு மேலேன்னு சொல்கிறாங்க. சொன்னது ஓகே 10 minutes டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே போயிட்டு வந்துருக்குன்னு சொன்னாங்க. டக்குன்னு போயிட்டு வந்து என்னன்னு பார்த்துட்டு லாக் எடுத்து பண்ணிடுவோம். இங்கே என்ன இருக்குன்னு தெரியல, வெயில் தான் போட்டு கொளுத்துது. இங்கே ரீல்ஸ் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஓ, சன்கிளாஸ் இருக்கா? அங்கேயே வாங்கிடலாமா? இல்லை இங்கே டச்சஸ் நமக்கு பக்கத்தில் கொஞ்சம் வேறு போய் வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் அது பாலடைஞ்ச பில்டிங். நம்ம எங்கேயாச்சும் எல்லாம் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிடுவோம். ஸோ நம்ம வந்ததுக்கு இளநீ ஒன்று வாங்கியிருக்கோம். இளநீ 60 ஆமா. ஒரு இளநீ வாங்கியாச்சு. குடிச்சிட்டு அதனால என்ன குடிச்சிட்டு அப்படியே கிளம்புவோம். இளநீ அந்தளவுக்கு டேஸ்ட் இல்லைங்க. இனிப்பு அந்தளவுக்கு இல்லை, இனிப்பு லைட்டாக தான் இருக்குது. பீச் சைடு இருக்க இளநியெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். பட் ஆனால் இது எங்கே இளநீ எடுத்தாங்கன்னு தெரியல. பட் அந்தளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி டேஸ்ட் இல்லை. சம்பாட் குட் தான், பட் 60 ரூபாய்க்கு ஒர்த் இல்லை. ஸோ அவ்வளோதான், நம்ம பார்த்துட்டு இப்போ கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக இதுதான் அரிக்குமேடு. நம்ம கயாக்கிங் வந்தப்போ இங்கே யாரோ ஒருத்தர் போட்டிங் வச்சு நடத்திட்டு இருக்காருன்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஏன்னா அங்கே வெளியே நிறையா போட் நிற்கிறத பார்த்துட்டு. ஆனால் இது அரிக்குமேடு ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ தான் தெரியுது. ஓகே, முடிச்சுட்டு அந்த க்ரூஸ் ஷிப் பிளான் போகலாமா இல்லை வேண்டாமா, ட்ராப் பண்ணலாமா என்னன்னு பார்க்குறேன். ஏன்னா இதுக்கு இப்போ 900 ஆயிடுச்சு. ஓகே, பார்ப்போம். ஸோ அவ்வளோதாங்க, இப்போ நம்ம வியூ ஸ்பாட்லேருந்து கிளம்பியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க இந்த ஆட்டோக்காரன்கிட்ட கேட்டோம். இவர் வந்து என்னென்னா பேரடைஸ் பீச் போங்க, அங்கே கொஞ்சம் டைம் ஈவினிங் வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆஃப்டர்நூன் உள்ளே போயிட்டிங்கன்னா உள்ள வாட்டர் கேம்ஸ் அது இதுன்ட்டு இருக்குன்னு சொன்னார். கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குன்னாங்க. போய் பார்த்துக்கலாம். உள்ள ஃபுட்டு லஞ்சுக்கு வந்து கேட்டேன். உள்ளே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குன்னாங்க. ஒரு தோசை 500 வரும்னாங்க. மேபி அதுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு சீ ஃபுட் ஒன்று கடை ஒன்று இருக்குது, ரியான் ஃபாஸ்ட் ஃபுட் சீ ஃபுட்ஸ்ன்ட்டு ஒன்று. மேபி அங்கே போய் ட்ரை பண்ணுவோம். வெளியே கம்மியாக தான் இருக்கும். இங்கே தான் சீ ஃபுட்டு எங்கேயோ போட்டிருக்கு. இந்த இதுதானா? இதே தான். ஓகே, நம்ம ஆர்டர் பண்ண மீன் குழம்பு ஒரு பீஸோடு வந்துருங்க. அதுபோல் நம்ம ஆர்டர் பண்ண கிங் பீஸ் 2 வந்துருச்சு. சாப்பிட்றேன். மீன் நல்லா இருக்கும், குழம்பு நல்லா இருக்குது. நான் மட்டும் எல்லாமே சூப்பராக இருக்கும். லஞ்சு சாப்பிட்டாச்சு. நம்ம அப்படியே பேரடைஸ் பீச் போவோம். அப்படியே கேட்குறீங்க 400 ரூபாய் ஐஸ்கிரீம் ஃபோன்லயே பேசினீங்க. வேலை பாரு. பே பண்ணியாச்சு. ஸோ பேரடைஸ் பீச்சுக்குள்ள வந்தாச்சு. இது வந்து ஒரு மினி தீம் பார்க் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அதாவது உள்ள சின்ன சின்ன கேம்ஸ்லாம் விற்கிற மாதிரி வச்சுருக்காங்க. உள்ள என்ட்ரிக்கு 70 rupees வாங்கிட்டு ஒரு டேக் மாதிரி ஒன்று கையில் கொடுத்துட்றாங்க. இதை தவிர பார்த்தீங்கன்னா உள்ள ஒவ்வொரு கேமுக்கும் வந்து ஒவ்வொரு ப்ரைஸ் இருக்குது.
நம்ம என்ட்ரி ஃபீ மட்டும் கட்டிட்டு வந்திருக்கோம். அங்கேயே கேம்ஸ் புக் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன், சரியா தெரியல, புக் பண்ணாங்களேன்னு தெரியல. நான் வந்து ஒரு என்ட்ரி ஃபீ மட்டும் 70 rupees கட்டிட்டு வந்துட்டேன். ஈவினிங் சன்செட் ஆகிற வரைக்கும் இங்கேயே பொறுமையாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். நம்மளுக்கு ஒரு வேலையும் இல்லை, பாண்டியில் இதுக்கு மேலே சுற்றி பார்க்குறதுக்கு வேறு எதுவும் இல்லை. ஒன் டே தாங்க பாண்டியெல்லாம், அதுக்கு மேலே எதுவும் இல்லை. ஏதோ மியூசிக் ஃப்ளோர் மாதிரி ஏதோ ஓட்டிட்டு இருக்காங்க. ரெஸ்டாரண்ட் தான், ரெஸ்டாரண்ட் தான். எனக்கு தெரிஞ்சு நைட் இங்கே பப்பா மாற்றிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நைட்டு பப்பு தாங்க, நல்லா உப்பையை குடிச்சிட்டு ஆடிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச நைட் இந்த இடத்துல கன்ஃபார்ம் பப்பா தான் இருக்கும். நம்மளுக்கு ஒரு இடம் கிடைச்சா போய் உட்காரலாம். டேபிள் இல்லையே, எல்லாம் ஃபுல்லாக இருக்கு. ஸோ நம்மளுக்கு ஒரு சீட் ஒன்று கிடச்சிருச்சு. இது அப்படி ஈவினிங் வரைக்கும் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போயிடலாம். நம்ம எந்த ஒரு வாட்டர் ஆக்டிவிட்டியும் போகல, எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஆல்ரெடி நம்ம போட்டிங் அண்ட் கயக்கிங் அங்கேயே அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ அதனால் வந்து ஜஸ்ட் இங்கே ஈவினிங் வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஈவினிங் ஆனதுமே மற்ற பீச் போய் ஈடன் பீச், ராக் பீச் அந்த மாதிரி ஏதோ இருக்குன்னாங்க. ஸோ அந்த பீச்செல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண ட்ரை பண்ணுவோம். இப்போதைக்கு vlog எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக 3:30 ஆயிடுச்சு. நம்ம அப்படியே வந்து பேரடைஸ் பீச்சிலேருந்து கிளம்பிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் டேரெக்டாக ஹாஸ்டல் போகலான்னு இருக்கேன். ஏன்னா இதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு பாண்டிச்சேரியில் ராக் பீச், அப்புறம் ஈடன் பீச் இருக்குது, ரூபி பீச் இருக்குது. பட் இந்த பீச்லேயே பார்த்தீங்கன்னா 12 o'clock வந்து இப்போ ஆல்மோஸ்ட் 3:30, ஆல்மோஸ்ட் 3.5 hours இங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். திரும்ப அங்கேயும் போய் பீச்சை தான் பார்க்கணுன்ட்டு எதுக்கு போகணுன்னு சொல்லிட்டு அதை கேன்சல் பண்ணிட்டேன். சொன்னது இப்போ டேரெக்டாக ஹாஸ்டலுக்கு போகிறேன். அவ்வளோதாங்க, டே 3 vlog இதோட முடிஞ்சுது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஒரு 10 o'clock எழுந்திரிச்சு ஹாஸ்டலாக செக் அவுட் பண்ணிட்டு நம்ம சென்னை நோக்கி கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி vlog இதோட முடிஞ்சுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பாண்டிச்சேரி மொத்த ஐட்னரி ஒரு என்னென்ன பிளேசஸ் எல்லாம் விசிட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சிம்பிள் vlog உங்களுக்கு ஒரே வீடியோவில் ஃபுல் டீட்டெயில் ஐட்னரி உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ யூஸ் பண்ணி ரெஃபர் பண்ணிக்கோங்க, எந்தெந்த பிளேசஸ் வந்து விசிட் பண்ணலாம், எந்தெந்த டைமில் விசிட் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை வச்சு ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காமல் அந்த வீடியோ பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.